இந்த ஆசிட் எல்லாருமே இங்க சவுதி அரேபியாவுக்கு வந்தீங்கன்னா கவனமா இதை யூஸ் பண்ணுங்க. நம்ம ஊர் மாதிரி பவர் கம்மி இல்ல. நம்ம அண்ணன் இங்க ஒரு 30 வருஷமா இங்க வேலை பாக்குறாங்க. அவங்க தான் ஆசிட் தம்பி இது வெரி பவர்ஃபுல் தம்பி, ஒரு ஆளு கையே அந்த தோல் எல்லாம் உறிஞ்சி ரொம்ப சிரமப்பட்டு ஊருக்கு அனுப்பிச்சுட்டோம். மீன் குழம்பு, சிக்கன் கிரேவி, சோறு. கார் எடுக்க போறாங்களா என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. பையனை விட்டுருக்கேங்க. நம்ம ஏரியாவே கொஞ்சம் அங்கிட்டலாம் விஐபி ஏரியா, எல்லாம் விவிஏபி. ஓகேவா? அவங்க நம்பர் பிளேட்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். எப்படி அந்த காலை வந்து அந்த கம்பிக்கு மேல தூக்கி வச்சிருக்காங்க. 2 வண்டிக்காரங்களும் அதே தான். ஷூ தான் போட்டிருக்காங்க. ஷூல நினையும் காலு. சில பேருக்கு அலர்ஜி இருக்கும். வாட்ச் இருக்கு. நம்ம அந்த அளவுக்கு கணக்குல புளி கிடையாது. இது ஒரு ஆள் நம்ம கிஃப்டா கொடுத்தது. மறந்துடாம யாரு கிஃப்டா கொடுத்துருப்பான்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ என்னன்னா ஒரு ஜூஸ் ஒன்று குடிக்கலான்னு இருக்கேன். அவங்க வேற ஏதோ ஜாமா சொல்லுவாங்க. வெல்கம் டு அனதர் வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க ரொம்ப நம்புறேன். இன்னைக்கு சவுதி அரேபியாவில் பெரும்பாலான இடத்துல மழை நல்லா பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுவும் மெயினாக வந்து ரியாத்தில் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் கடை போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஆசிட் வாங்குறதுக்கு நம்ம வாஷ் பேஷன் இருக்குல்ல, அதில் தண்ணி கீழே ஊற்றுது. அதாவது அந்த பைப் லைன்லாம் அடைச்சிருக்கு. அதனால நம்ம அந்த ஆசிட்டை வாங்கி ஊற்றுவோம். பார்த்தீங்கன்னா மழை நல்லா பெஞ்சிக்கிட்டு இருக்கு. துபாயிலையும் அறிவிச்சிருக்காங்க மழை இருக்கும் 3 நாளைக்கு. ஆனால் முன்னாடி எஃபெக்ட் பண்ண மாதிரி அந்த அளவுக்கு மழை இருக்காது, ஒரு ஓரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சவுதி அரேபியா நேற்று ஃபுல்லாக புழுதி காத்து. இன்னைக்கு மழை சின்ன சின்ன துளிகளாக பெய்யுது. நல்ல வெரி நைஸ். நம்ம ஊர் ஸ்டைலில் இருக்கு. இதுதான் முறையான கரெக்டாக மழை. என்னைய கேட்டால் நம்ம அந்த ஆசிட்டை வாங்குவோம். அது 10 ரியாலுங்க. அந்த ஆசிட் வந்து 10 ரியால். வெறும் பவர்ஃபுல்லு. நான் சவுதி அரேபியாவில் பார்த்தவங்கள நல்லா பொங்கு. கையெல்லாம் பட்டா கையில் அந்த தோல்லாம் பிஞ்சிடும். வெரி டேஞ்சரஸ். 10 ரியால் வரும். நம்ம ரோடை கிராஸ் பண்ணி அந்த எலக்ட்ரிக் கடைக்கு போவோம். வாங்க. ஏத்தீங்களா தண்ணி? இது நல்லா ரோட்ல பேஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு மணி நேரம் பேஞ்சிச்சுன்னா விடாம இது மாதிரி தண்ணி நிறைய நம்ம இந்த ரோட்ல பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம ஏரியா நம்ம ஸ்ட்ரீட்டுக்கு அடுத்த ஸ்ட்ரீட்ல நல்லா மழை பெய்யும். என்னப்பா சாக்கடை தண்ணி மாதிரி இருக்குங்க. ஐயோ. இந்த எலக்ட்ரிக் கடை தான். நம்ம முதல்ல ஆசிட்டை வாங்கிட்டு ரூம் போவோம். செல்லு வேற நினையுது. நம்ம ரூம் போயிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். நம்ம ஆசிட்டை வாங்கிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. 10 ரியால் போட்டாங்க. வெளியில மழை தான் ஒன்றும் பேஞ்சிக்கிட்டு இருக்கு. நல்லா பெய்யட்டும். அது இந்த ஆசிட் எல்லாருமே இங்க சவுதி அரேபியாவுக்கு வந்தீங்கன்னா கவனமா இதை யூஸ் பண்ணுங்க. நம்ம ஊர் மாதிரி பவர் கம்மி இல்ல, வீரியம் கூட, பவர் கூட. அது நம்ம அண்ணன் ஒருத்தவங்க சொன்னாங்க. இதை ஓபன் பண்ணிக்கிறேன். நம்ம அண்ணன் இங்க ஒரு 30 வருஷமா இங்க வேலை பாக்குறாங்க. அவங்க தான் ஆசிட் தம்பி இது வெரி பவர்ஃபுல் தம்பி, ஒரு ஆளு கையே அந்த தோல் எல்லாம் உறிஞ்சி ரொம்ப சிரமப்பட்டு ஊருக்கு அனுப்பிச்சுட்டோம். நீ யூஸ் பண்ணல, க்ளவுஸ் எல்லாம் போட்டுக்க அப்படின்னாங்க. இப்ப நம்ம ஊத்திட்டு பின்னாடி வந்துடும். இது எப்படி பொங்கி வருதுன்னு பாருங்க. உள்ள அடைச்சதெல்லாம் அப்படியே எடுக்கும். அது ஊத்திட்டு முடியாது. புகை வருது, உங்களுக்கு தெரியுதா? சவுண்ட பாருங்க. அந்த உள்ள அடைச்சு இந்த ஊத்தணும்னா ஏன்னா ஏன் இங்க இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னா ஃபுல்லா உப்பு. இங்க உப்பு இது மாதிரி அடைக்கிறதுனால இது டீ தூள் நிறைய பேக் இதுக்குள்ள அடைக்கும் அந்த குழாக்குள்ள பைப்ல. அதனால பவர் கூட. ஓரளவு அடப்பு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உள்ள டஸ்ட் எல்லாம் வெளியா இருக்கும்னு நினைக்கிறேன். திறந்து பார்க்குமா பைப்பை? அப்ப திறந்தா டேஞ்சரு. பாருங்க எவ்வளவு புகை வருது. கையில பற்றாம பட்டுச்சுன்னா அவ்வளவுதான். ஓகே, நம்ம இதை ஃபுல்லா முடிச்சுட்டு கிளியர் பண்ணிட்டு நான் அப்படியே என்னன்னு நம்ம வருவோம். ஜி ஸ்குவாட் நம்ம போய் ஸ்கூல்ல போய் விட்டுட்டு அம்மாவுலானே மணி என்ன இன்னைக்கு என்ன சாப்பிட போனா வாழை இலை விருந்து மீன் குழம்பு அதில் போட்டு சாப்பிட போறோம். நான் தட்டை கழுவுனேன். பட் அண்ணன் மணி என்ன சொன்னா, தம்பி இப்போ இலையை போய் எடுத்துருவா தம்பின்ட்டு. இந்த இலையில ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. மீன் குழம்பு, சிக்கன் கிரேவி, சோறு. இதை நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு இப்போ வேற ஃபோன் வேற வந்துருச்சு. நம்ம டக்குன்னு சாப்பிட்டுட்டு போய் காரை ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம மேடம் எங்கேயோ வெளியே போகிறாங்க. ஆவி பறக்குது. வாங்க ஸ்குவாட். நம்ம எங்கேயோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசி. என்ன இந்த போர்டெல்லாம் காணாங்க? உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் அந்த போர்டை எடுத்துட்டு சொல்லிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஃபார்மசி அந்த பக்கால பேர் எழுதிருக்கு. உங்க அச்சு தெரியுது? அந்த இது நல்லா தெரியும் பாருங்க. அந்த இடம் மட்டும் பளிச்சுன்னு இருக்கு பாருங்க பெயிண்ட். அதான் கவர்மெண்ட் வந்து சில இடத்துல ரூல்ஸ் போடுவாங்க. அதான் கடை இப்படி வை அப்படி வை, போர்டு இந்த போர்டு வைக்க கூடாது, லேட்டஸ்ட் மாடலை மாத்து அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லும். கவர்மெண்ட் சொல்றதுனால இருங்க, ஒரு ஆள் ஏதோ அட்ரஸ் கேட்கிறாரு. ஐயோ ஜி ஸ்குவாட். நம்ம இங்க டொயோட்டா ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். என்னன்னு தெரியல, ஓனர் எதுவும் கார் எடுக்க போறாங்களா என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. பையனை விட்டுருக்கேன். இங்க விட்டுட்டு நம்ம அப்படியே இப்போ ஸ்கூல்ல எடுக்க போகணும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கல்ல அந்த போர்டு வந்து கவர்மெண்ட் ரூல்ஸை மாத்திக்கிட்டே இருக்காங்க.
எனக்கு எப்படி தெரியும்னா முசாமியால சேம் இதே பட்டன் தான். எல்லா கடையிலயும் போர்டெல்லாம் எடுத்து ஃப்ரண்ட்ல எலிவேஷன் ஒர்க்கு புதுசா புதுப்பிச்சாங்க கடை. ஏன் இதெல்லாம் பண்றீங்க ஏன்னு அப்படின்னு. இல்ல தம்பி, கவர்மெண்ட் புதுசா சட்டம் போட்டிருக்கு, அதனால நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் என்னென்ன சொல்லுதோ அப்பப்ப அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனாலதான் எனக்கு தெரியும் அந்த போர்டெல்லாம் காணாம. இப்ப புது போர்டு எல்லா இடத்துலயும் வைப்பாங்க. கவர்மெண்ட் ரூல்ஸை மாத்திக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம ஓனர் எலக்ட்ரிக்கல் ஷாப் இருக்கு. ஓனர் எலக்ட்ரிக்கல் ஷாப்ல பாத்தீங்கன்னா இது ஃபயர் அண்ட் சேஃப்டி புதுசா அந்த மோட்டர் மாதிரி ஒன்று ரெட் கலர்ல வச்சு ஃபயர் அணைக்கிறதுக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் போடுங்க. நம்ம ஓனர் கவர்மெண்ட் ரூல்ஸ் உடனே எதை ஃபாலோ பண்ணுமோ டக்கு டக்குன்னு அதெல்லாம் ஃபாலோ பண்ணிடுவாங்க நம்ம ஓனர். இப்போ ரோடு எவ்வளவு டிராஃபிக்கா இருந்ததில்ல, இன்னைக்கு மழை பெய்யற மாதிரி தான் இருக்கு. நம்ம மெக்டோனஸ் போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஒரு நாளைக்கு மெக்டோனஸ் போவோம். அந்த போர்டை பார்க்கல நான் வருது மெக்டோனஸ் பாத்தீங்கன்னா ரியாத் கேலரி. உங்களுக்கு சொல்ல நம்ம வீடியோ பாக்குற ஸ்குவாடுக்கெல்லாம் ரெகுலரா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன கார் எடுக்க போறாங்க. நம்ம ஓனர்ட்ட பொறுத்தவரை டொயோட்டா வந்து இதான் இருக்கு. கேம்பர் வண்டி இருக்கு. கேம்பர் வண்டி 2 இருக்கு. ஒன்னு வந்து ஏற்கனவே திருடு போய் அதுக்கப்புறம் திருப்பி வந்து அதை வித்துட்டாங்க அந்த வண்டியை. காய்ஸ் ஐ ரியலி சாரி. என்னன்னா மெமரி ஃபுல் ஆயிடுச்சு. ஸ்டோரேஜ் போன்ல ஃபுல்லானால வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நம்ம வந்திருக்க வந்து மெயின் ரோடு வந்துகிட்டு இருக்காது. உங்கள்கிட்ட வீடியோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருந்தா அது மெயின் ரோடு எங்கேயுமே நிப்பாட்ட முடியாது. நிப்பாட்டினா தேவையில்லாத பிரச்சனையை நம்ம சந்திக்க வரும். புரியுதா உங்களுக்கு? போலீஸ் திடீர்னு பின்னாடி வருவாங்க. மப்டியில எதுக்கு நிக்கிற ஃபைனு. அதனால நம்ம நேரா எங்க வந்தோம்னா அந்த ரோட்ல இருந்து வந்து ஸ்கூலுக்கு வந்து எடுத்துட்டு நல்ல மழை. அந்த வீடியோ பண்ணையில காமிச்சிருக்கோம். சரியான நல்லா அடிச்சு ஊத்துனுச்சு மழை. நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா முறையா பெஞ்சிச்சு. நம்ம ஸ்கூல்ல எடுத்து விட்டுட்டு இப்ப நம்ம திருப்பி அங்க போய்கிட்டு இருக்கோம். ஓனர் பையன் போன் அடிச்சாரு, இங்க வா நான் இதே இடத்துல நிக்கிறேன். ஃப்ரெண்டு வண்டியில போயிட்டு திருப்பி இன்னொரு ஆள் வண்டியில அவரே அதே ஃப்ரெண்டு வண்டியில அந்த ஷோரூம்ல இறங்கி நிக்கிறாரு போல. இந்த டயத்துல கரெக்டா வந்து இங்க ரீச் ஆயிரு அப்படின்ட்டு நிக்காங்களோ ஏதோ பண்றாங்க. மொத்தம் நம்ம வர சொல்லியிருக்காங்க. நம்ம போவோம். இங்கேருந்து தரியாவுக்கு போவோங்க. நம்ம ஏரியா பக்கத்துல தரியால டீ குடிச்சிட்டு போவோம். டீ ஒன்று அடிச்சுட்டு. இந்த தரியாங்கிறது வந்து நம்ம இருக்கிற ஏரியா அங்கிட்டு உங்களுக்கு தெரியுது ஒரே ஸ்ட்ரைட்டா அப்படியே ஒரே நேரா போனோம்னா அந்த பில்டிங் எல்லாம் பின்னாடி பெரிய பெரிய அமீர் வீடு இருக்கு. அந்த காலங்காலமா உள்ள பெரிய பெரிய அமீர் வீடு இருக்கு. நம்ம ஏரியாவே கொஞ்சம் அங்கிட்டுலாம் விஐபி ஏரியா, எல்லாம் விவிஏபி. ஓகேவா? அவங்க நம்பர் பிளேட்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப அந்த வண்டி சொன்னேன், அந்த வண்டி மெட்ரோட ஒன்று 2 டொயோட்டோ வச்சிருக்காங்க. ஒன்று திருடு போயிருச்சு. அந்த வண்டியை அவங்க வித்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இன்னொரு கேம்பர் வண்டி வச்சிருக்காங்க. அது ஏதாச்சும் இந்த பாலைவனத்துக்கு போற டெசர்ட்டுக்கு போறான்னு தான் அந்த வண்டியை எடுப்பாங்க. இந்த டெலிவரிக்குலாம் அந்த மழை நேரத்துலலாம் உங்களுக்கு வண்டியே ஓட்ட முடியாதுங்க. மழை பெஞ்சாலும் சரி, நம்ம ஊர்லயே ஒரு மழை பெஞ்சா வண்டி ஓரம் பண்ணிடுவோம். இப்ப அவங்க எல்லாம் பைபாஸ்ல போனா கார் 120 ஸ்பீட்ல போகும். 120, 100, 80 அதிகபட்சம் 80 ஸ்பீட்ல போல என்ன வண்டி அலசும். அதே மாதிரி மழை பெஞ்சிருக்க வண்டி ஓட்டினா அந்த தண்ணி இப்ப எவ்வளவு கிடக்குது ரோட்ல, அந்த தண்ணி எல்லாம் தெரியும். பாருங்க ரைட் சைட்ல குளம் மாதிரி ரொம்பிருச்சு பாருங்க. இன்னும் திருப்பி மழை இருக்கு. இன்னும் மேகம் விலகல, கம்மலா தான் இருக்கு. திருப்பி மழை இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. திடீர்னு நாளைக்கும் மாறலாம். அது வானிலை யாரு நம்ம கையில எதுவுமே இல்ல, காடாய் கையில தான் எல்லாம் இருக்கு. இங்க வேற சாயந்தர நேரத்துல அந்த ரோட பிளாக் பண்ணிடுவாங்க. நம்ம இதுல எக்ஸிட் எடுத்தா பெரிய பைபாஸை பிடிச்சிடும். டைரி ஓகேவா? டைரியை பிடிச்சாலும் அந்த டிராபிக்கை குறைக்காண்டி அந்த கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா அங்கே ஒரு எக்ஸிட். அதனால அதை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம முதல்ல டீயை குடிப்போம். டெலிவரி பாருங்க போறாங்க பாருங்க. காலெல்லாம் மேல தூக்கி வச்சுட்டாங்க. என்ன அந்த சகதி அடிக்குது ஃபுல்லா புழுதி மண் அடிச்சு தானே இதானது. காலை மேல தூக்கி வச்சுட்டாங்க பாருங்க. 2 வண்டி போகுது. ரொம்ப சிரமங்க. ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க. அதனால இங்க டெலிவரி பாய்க்குன்னு வந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுவாங்க. ஏன் சொல்றேன்னா அது ரொம்ப சிரமமான. அந்த காலை எதுக்கு மேல தூக்கி வச்சிருக்காங்க? அந்த சேறு தண்ணி அடிக்கும், உங்களால வண்டி ஓட்ட முடியாது. அதனால அந்த காலை மேல தூக்கி வச்சிருக்காங்க. அந்த மழை நேரத்துல உங்களுக்கு ரொம்ப சிரமம். வெயில் உங்களுக்கு எல்லா நேரத்தையும் வெயில் அடிக்கனால அந்த அளவுக்கு இந்த பைக்ல தெரியாது. இப்ப மழை பெஞ்சதுனால இங்க இருங்க எப்படி அந்த காலை வந்து அந்த கம்பிக்கு மேல தூக்கி வச்சிருக்காங்க. 2 வண்டிக்காரங்களும் அதே தான். ஷூ தான் போட்டிருக்காங்க. ஷூல நினையும் காலு. சில பேருக்கு அலர்ஜி இருக்கும். சில பேருக்கு புண்ணு வரும். அதாவது என்ன சொல்றது, இந்த தண்ணி வந்து எல்லா தண்ணியும் கலந்து வருது. எல்லா தண்ணியும் கலந்து வருதுன்னா இப்ப வேஸ்ட் வாட்டர் இருக்குல்ல, அதுவும் சில நேரத்துல மிக்ஸ் ஆகி பொங்கி வர்றதுதான் அந்த தண்ணியெல்லாம். அதனால இது மாதிரி இருக்கு. நீங்களாம் டெலிவரி பாய்க்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்க. ரொம்ப கஷ்டம் அவங்களுக்குலாம். இது மாதிரிலாம் இருக்கு சவுதி அரேபியாலன்னு அப்படின்னு அவங்கள்ட்ட இந்த இடத்துல பதிவு பண்றேன். அதே மாதிரி இந்த சைடு பாத்தீங்கன்னா ஃபுல்லா நின்னுட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க இந்த இடத்த. நான் இது முன்னாடி ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஷார்ட் வீடியோல தான் சொல்லியிருப்பேன். இது மாதிரி க்ளோஸ் பண்ணி தான் வேலையே ஆரம்பிக்கணும். எத்தனை வண்டி நிக்குது பாருங்க. அதுக்குள்ளே கிரெயின் வந்து எத்தனை வண்டி நிக்குது பாருங்க. ஒண்ணுக்கு 10, இங்கிட்டு 10, அங்கிட்டு 10 வெறித்தனமா அடிச்சு நிப்பாட்டி இருக்கேன். இது ஃபுல்லா க்ளோஸ் பண்ணோம்னா வேலையை ஆரம்பிப்பாங்க. ஏன்னா புழுதி காத்து பறக்கும். அந்த காத்து பறந்து சில விஷயங்கள்லாம் நடக்கிறனால, அந்த புழுதி காத்தெல்லாம் பறக்கிறனால அதை க்ளோஸ் பண்ணிட்டு தான் கவர்மெண்ட் பார்க்க சொல்லி அனுமதி கொடுத்துருக்கு. இதை அடைக்கலாட்டியும் அதுக்கு ஃபைன். கல்லு மாதிரி ஒன்று பெரிய எனக்கு தெரிஞ்சு மால் வரலாம், இல்லை பெரிய அப்பார்ட்மெண்ட் வரலாம்.
நம்ம முதல்ல டீ குடிப்போம், வாங்க போனோம். நம்ம தரியால டீயும் பலகாரம் வாங்கி குடிக்கலான்னு இது பண்ணல, பையன் ஃபோன் அடிச்சுட்டாரு. எங்கே இருக்க? இந்த வந்துகிட்டு இருக்கேன்ப்பா, இது மாதிரி ஹோட்டலுக்கு வந்தேன், டீ வாங்கிட்டு காரில் ஏற போகிறேன் அப்படின்னு. சீக்கிரம் வந்தார். 3 ஃபோன் அடிச்சுட்டாருங்க. ரோடு டிராஃபிக்காக இருக்கு, ஏன்னா மழை, சரியான மழை. உங்களுக்கு இந்த சைட்லாம் பார்த்தா தெரியும், இந்த கீழெல்லாம் தண்ணி இருக்கு பாருங்க. இந்த பார்க்கிங் ஏரியாலே எவ்வளோ தண்ணி இருக்குன்னா அப்போ ரோட்டில் எவ்வளோ தண்ணி இருக்கும். நல்ல டிராஃபிக் ரோடெல்லாம். வந்து நான் கரெக்டாக நின்று அதில் ஒரு 15 நிமிஷம் வேறு. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு வீட்டில் போய் விட்டுட்டு திருப்பி நம்ம ரிட்டன் நம்ம மேடத்தை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். எங்கேன்னு பார்த்தா உங்களுக்கு இந்த இடம் தெரியும், அதனால நான் சொல்லி உங்களுக்கு இது பண்ண விரும்பலை. மாலு தாங்க அது, வேறு புதுசாக ஆடியன்ஸ்லாம் வருவீங்களே, அந்த டெலிவரி பாய்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இது பண்ணுறாங்கன்ட்டு. எல்லாத்துக்கும் நடக்கிறது தான். நிறைய பேர் டெலிவரி விலைக்கு வர வேணான்னு சொல்லுவாங்க, நானாக தான் சொல்கிறேன். பட் உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதுல்ல. அதனால் எதாக இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை யோசிச்சுட்டு வரலாம், தப்பு கிடையாது. எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை நல்லா யோசிச்சுட்டு அதில் இறங்க வேண்டியது. நம்ம உள்ளே வேணால் போய் தனுப்பில் போய் பார்ப்பாங்க. டீ தூள் வேறு முடிஞ்சு போச்சுங்க. நாளைக்கு டீ போடுறதுக்கு வேறு அந்த சாய் பவுடர் இல்லை. நம்ம ரோட்டில் வந்துக்கணும்ல, அந்த டைரி பையன் 3 ஃபோன் அடிச்சான். கரெக்டாக போலீஸ் அந்த மஞ்சள் கோடு எப்போவுமே நான் சொல்லுவேன் ரெகுலராக வீடியோவில், அந்த மஞ்சள் கோடு இருக்குல்ல, அந்த மஞ்சள் கோட்டில் கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு காரு போணுச்சு, ஏறி போனார். ஓகேவா, போலீஸு கரெக்டாக 420 கரெக்டாக அவர் ஏறி போகிற போது டக்கு லைட்டை போட்டு ஓரம் கட்டிட்டாரு அவர் ஓட்டுன்னு. அதே மாதிரி இன்னொருத்தர் அதே மாதிரி அந்த மஞ்சள் கூட எதுக்குன்னா 2 வீலர் போகிறதுக்கு, அதில் கார் போகக்கூடாது. ஆனால் கார் போகிற அளவுக்கு பாதை இருக்கும், அதில் பூந்து எக்காரத்தை கொண்டு போகக்கூடாது. அவர் போயிட்டார். 2மே சவுதி ஆளு தான். அவரை பிடிச்சி அவர் ஃபைனை போட்டு அவர் பாட்டு மஞ்சள் ட்ராக்கில் போயிட்டா. அதான் எனக்கு ஃபைன் போட்டில சார்னு மஞ்சள் ட்ராக்கில் போனால், அதுக்கு பின்னாடி இன்னொருத்தர் வந்து மஞ்சள் ட்ராக்கில் போனால் அதே போலீஸ் தான். மட்டிலேருந்து திருப்பி லைட்டை போட்டாங்க காரில். ஏன்னா காரு நம்மள மாதிரி நார்மலாக நம்மள மாதிரி தான் இருப்பாங்க. கண்ணாடியும் உள்ளே தெரியாது, அவங்க போலீஸ் போட்டிருக்காங்க, ஏன்னா கண்ணாடியும் உள்ளே தெரியாது. அந்தளவுக்கு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அவங்களுக்குன்னு தனி ஒரு பர்மிஷன் இருக்குது. அதான் உங்களுக்கு தெரியுமே எல்லா இடத்துல போலீஸுக்கு என்னென்ன பர்மிஷன் இருக்குன்னு. அதனால் இந்த ஃபைன்லாம் இப்படி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்லபடியாக போகட்டும். எனக்கு வேற லைட்டாக பசிக்குது. ஆனால் டீ குடிச்சிட்டேன், அந்த டீயும் ஒரு பலகாரமும் ஒன்று சாப்பிட்டேன், அதனால் வயிறு கம்முன்னு இருக்குது. வேற என்னமோ உங்கள்கிட்ட ஒரு ஷேர் பண்ணோன்னா மறந்து போயிருங்க, வரமாட்டேது. ஏன்னா டக்கு நம்ம மைண்டில் வரதானே பேசிக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு விஷயம் உங்கள்கிட்ட பேசணும், சொல்லணும், ஏதோ ஒரு விட்டு போகுது. சாப்பிட்டோம்ல, நம்ம சாப்பாடு வேற லெவலில் இருந்துச்சு. அதான் மொத்தம் 1-2 பண்ணாங்க, முத்தன்னு சொல்லிட்டு. அவங்க நல்லா செம்ம டேஸ்ட்டாக சமைக்கிறாங்க. மீன் குழம்புலாம் சான்ஸே இல்லை, செம்ம டேஸ்ட். ஊரில் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த இதில் நான் முத்தன் எனக்கு ரொம்ப வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சி. மணி என்னன்னு அதான் சொன்னாங்க, நம்ம 3 பேரும் ஒன்றாக்க சாப்பிட்டோம்ல, அதில் நமக்கு டியூட்டி வேற வந்துருச்சா. அதனே அம்மாள் ஒருத்தவங்க ஒல்லியா பார்த்தீங்களா, அவங்களும் கரெக்டாக டியூட்டி வந்துருச்சு. அந்த மணி அண்ணன் இன்னொருத்தவங்க இருக்காங்களா, அங்கிட்ட பக்கத்தில் ஒரு அண்ணன் உட்காந்துருந்தாங்களே, அந்த அண்ணன் வந்து அவங்களுக்கு டியூட்டி எதுவும் வரல, நமக்கு டியூட்டி வந்துருச்சு, நம்ம சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னனால விட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த டியூட்டியில் நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணி பையன் போடிச்சு ஃபார்மசி போட்டாரு. ஃபார்மசிலேருந்து நம்ம அப்படியே இங்கே வந்திருக்கோம். அப்படியே ரவுண்டிங்கில் தான் போய்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு சொல்ல வருது புரியுதா? சில விஷயம்லாம் கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா நான் மைண்டில் வரதான் எனக்கு டக்குன்னு பேசுகிறேன். அதனால் நீங்கள் சில விஷயங்களை அனலைஸ் பண்ணிக்கோங்க. அதனால் அவங்க சொல்ல வர்றது நல்லா புரியுன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அப்படியே தட்டி விட்டு போங்க, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நம்ம அப்படியே அடுத்து எங்கே போகிறாங்கன்னு தெரில. மணி உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7:41 ஆகிக்கிட்டு இருக்கு. அதனால் நம்ம அடுத்து எங்கே போகிறோன்னா அப்படியே நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஃபைனலாக வந்து பக்காலாவுக்கு வந்தாச்சு. மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10:15 ஆகிக்கிட்டு இருக்கு. இந்தியா டைம் வந்து 12:46 ஆகிட்டு இருக்கு. எப்போ அதெல்லாம் தெரியும்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் இருக்குது. நம்ம அந்தளவுக்கு கணக்கில் புளி கிடையாது. இது ஒரு ஆள் நம்ம கிஃப்டாக கொடுத்தது. மறந்துடாமல் யார் கிஃப்டாக கொடுத்துருப்பான்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ என்னன்னா ஒரு ஜூஸ் ஒன்று குடிக்கலான்னு இருக்கேன். அவங்க வேறு ஏதோ ஜாமா சொல்லுவாங்க. அதான் இங்கே வேலை பார்க்குற ஆள்கிட்ட நம்ம ஃபோனை கொடுத்தோம்னா அவர் நம்ம கண்டி ஜாமான் எடுத்து கொடுப்பாரு. இந்த ஜூஸ் வந்து 3 ரியாலு, இந்தியன் ருபீஸில் 66 ரூபா சம்திங் வரும். அதனால் நம்ம வீடியோ இதோட என் பண்ணிக்குவோம். எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க. சீட் பெல்ட் போடாமல் கார் எடுக்காதீங்க. உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நண்பருக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.